ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் இந்தியன் பேங்க்கில் இருக்கிற இந்தியன் சுப்ரீம் 400 டேஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமோடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் சுப்ரீம் 400 டேஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் எஃப்டியை தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ டென்யூர் பொறுத்த வரைக்கும் 400 டேஸ் வந்து இருக்கும். ஸோ 1 இயர் அண்ட் 1 மந்த் அண்ட் 5 டேஸ் ஸோ உங்களுக்கான டென்யூராக இருக்கும். அடுத்தது எலிஜிபிலிட்டியில் என்ன, யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ரெசிடென்சி அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸில் இருக்கிறவங்க ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கவங்க, பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கவங்க, சொசைட்டி வச்சுருக்கவங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சுருக்கிறவங்க, ட்ரஸ்ட் வச்சுருக்கிறவங்க, ஸோ இந்தமாரி சீனியர் சிட்டிசன் ஸோ எல்லாருமே இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை முதற்கொண்டு என்ஆரையும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸோ ரெண்டு விஷயத்தும், ஒன்று மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டெபாசிட்டை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் மே மந்தில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மினிமம் 400 டேஸ் எடுத்திங்கன்னா 5,000 வந்து மினிமம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மினிமம், மேக்ஸிமம் நோ லிமிட், எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இதிலே 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று ஜென்ரல் பப்ளிக், இன்னொன்று சீனியர் சிட்டிசன், இன்னொன்று சூப்பர் சீனியர் சிட்டிசன். ஸோ 3 பேருக்குமே தனித்தனியாக இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஜென்ரல் பப்ளிக் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஜென்ரல் பப்ளிக் அப்படின்றவங்க யாருன்னா 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான். அதாவது 10 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஜென்ரல் சிட்டிசன் அப்படின்றத சொல்லுவோம். சீனியர் சிட்டிசன் அப்படின்றவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து 7.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுவே சூப்பர் சீனியர் சிட்டிசன் எடுத்திங்க அப்படின்னா 8% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரல் பப்ளிக்கை விட சீனியர் சிட்டிசனுக்கு 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதுவே ஜென்ரல் சிட்டிசன்லேருந்து சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 0.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது பே அவுட் ஆப்ஷன், அடுத்தது ப்ரீமெச்சூர்ட் விட்ரால். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். எனக்கு அந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 400 டேஸ் கழிச்சு தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் மந்த்லியோ, குவார்ட்டர்லி, ஆஃப்லி, இயர்லி அப்படின்ற எடுத்துக்கலாம். ஸோ மந்த்லி இன்கம் இருக்குது, குவார்ட்டர்லி இன்கமும் இருக்குது. ஸோ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் எண்ட் ஆஃப் தி டென்யூரில் அந்த டென்யூர் முடிஞ்சதும் ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதன் டீட்டெயில்ஸை இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ரீமெச்சூர்ட் விட்ரால். ஸோ ப்ரீமெச்சூர்ட் விட்ரால் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதாவது முன்கூட்டியே நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் சம் கண்டிஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். என்ன கண்டிஷன் அப்படின்னா வித் பெனால்ட்டி சார்ஜஸ் வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 1% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து லெஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணி தான் ப்ரொவைட் உங்களுக்கு இருக்கிற அமௌண்ட்டை லெஸ் கொடுப்பாங்க. அதாவது 5 lakhsக்குள்ளே அப்படின்னா 0.50, 5 lakh அபோவ்னா 1% சார்ஜஸ் வந்து, அதாவது சார்ஜஸ் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தது லோன் அண்ட் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ முக்கியமாக இந்த ஸ்கீம்ஸில் பார்க்க போகிறோம். அடுத்தது ஆட்டோ ரினிவல் ஆப்ஷன்ஸ் இருக்குது, டேக்ஸ். இந்த 3 பாயிண்ட்டுமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ லோன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் 90% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக எடுத்துக்க முடியும். அதாவது ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 10 lakhsல 90% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். 9 lakhs அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ ரினிவல் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆட்டோ ரினிவல்னா கோர் பேங்கிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எண்ட் ஆஃப் தி டென்யூரில் இப்போ நீங்கள் ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 10 lakhsக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு திருப்பியும் அந்த 10 lakhsை நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது ஆட்டோமேட்டிக்காகவே ரினிவல் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அல்லது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து நீங்கள் ரினிவல் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸேஷன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் டாக்ஸபிள். அதாவது நீங்கள் என்ன அமௌண்ட்டை கெயின் பண்ணுறீங்களோ அது வந்து டாக்ஸபிள் ஆகும். ஸோ அது வந்து நீங்கள் ATGBD இன்கம் 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது TDS. ஸோ TDS பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் டிடக்டர் சோர்ஸ் ஜென்ரல் சிட்டிசன் 50,000 ரூபாய்க்கு மேலேயும், சீனியர் சிட்டிசன் 1 லட்ச ரூபாய்க்கு மேலேயும் கெயின் பண்ணும்போது ஓவரால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேங்க்கில் ஃபார்ம் 15H, ஃபார்ம் 15G
ப்ராப்பராக சப்மிட் பண்ணாலே போதும். ஈஸியாக நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து அதாவது ரிலீஃப் கிடைக்கும். அதை ப்ளஸ் அந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஸோ இந்த எஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 மெத்தடில் நீங்கள் வந்து உங்களுக்கான எஃப்டி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் மெத்தட், இன்னொன்று வந்து ஆன்லைன் மெத்தட். ஸோ ஆஃப்லைன் மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிரான்ச்சஸை வந்து நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிரான்ச்சஸை விசிட் பண்ணி அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம்ஸில் இருக்கிற பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன்ஸ் வேணும். ஸோ அதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து கேஷ் வந்து டெபிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் தொடங்கிக்கலாம். முக்கியமாக இதுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன். ஸோ ஆன்லைன் அப்படின்றது நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் அல்லது மொபைல் பேங்கிங் ஸோ இந்த மாதிரி இந்தியன் பேங்க்குடைய அஃபிஷியல் ஆப் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி அதில் கூட நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தொடங்கிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸ் மட்டும் இல்லை, இந்தியன் பேங்க்கில் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துட்டு ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், அதுக்கான மெச்சூர்ட் அமௌண்ட் ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களுக்கான எப்படியை வந்து நீங்கள் அதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து ஆட்டோமேட்டிக் டெபிட் உங்கள் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் இருந்தால் போதும். அதே போல் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே க்ளோஸ் பண்ணிக்கலாம். பிரான்ச்சை விசிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் செக்யூர்ட் அண்ட் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் எப்படி அப்படின்றதுனால ஸோ எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது சின்ன டேப்லெட் காலம் மூலமாக நம்ம பார்க்கலாம். 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, டென்யூர் வந்து 400 days அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 7.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 7,942 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. ஸோ மெச்சூர்டு வேல்யூவாக 1,07,942 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஜென்ரல் சிட்டிசனுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு. இதுவே சீனியர் சிட்டிசன் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைக்கும். ஸோ இதிலிருந்து ஒரு 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கிடைக்கும். 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 15,884 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. அதுவே 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 39,710 ரூபா. ஸோ டோட்டலாக 5,39,710 ரூபா எண்ட் ஆஃப் தி டென்யூரில் அவங்க வந்து எடுத்துக்க முடியும். 7 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 55,594 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 7,55,594 ரூபா எண்ட் ஆஃப் தி டென்யூரில் அவங்க எடுத்துக்க முடியும். அடுத்தது ஒரு 8 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 63,536 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஸோ டோட்டலாக 8,63,536 ரூபா எண்ட் ஆஃப் தி டென்யூரில் உங்களுக்கு கிடைக்கும். 9 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 71,478 ரூபா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 9,71,478 ரூபா எண்ட் ஆஃப் தி டென்யூரில் அவங்க எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற போல் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பேங்க்கில் நீங்கள் ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி பண்ணணும் அப்படின்னா ஸோ தாராளமாக இந்த ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் 400 days இருக்குது, 300 days இருக்குது. ஸோ இன்றைக்கி நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு வந்து 300 daysக்கான ஒரு எஃப்டியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எது 2 ஸ்கீம்ஸ்லையுமே பெட்டராக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம கம்பேர் பண்ணி கூட நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள்.